வணக்கம் buddies, வெல்கம் டு டுடேஸ் டீப் டைவ். கவனிங்க கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு மாசான விஷயத்த பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஆமா, முன்னாடி எல்லாம் உலக வர்த்தகம்ங்கிறது ஒரு ஃப்ரெண்ட்லியான சூப்பர் மார்க்கெட் போல இருந்துச்சு. நீங்க யாரு வேணாலும் எப்படி வேணாலும் ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம், விக்கலாம். ஆனா இன்னைக்கு அந்த சூப்பர் மார்க்கெட்டோட கதவுகள் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ அது ஒரு ரூத்லெஸ்ஸான ஸ்ட்ராட்டஜிக் செஸ் கேமா மாறிடுச்சு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்ல. ஆக்சுவலா இது ஒரு பெர்ஃபெக்ட்டான எக்ஸாம்பிள். அந்த ஷிஃப்ட்டை பத்தி தான் நம்ம இந்த டிஸ்கஷன்ல டீட்டெயிலா பார்க்க போறோம். உலகம் இப்போ எவ்வளோ ஃபாஸ்டா, எவ்வளோ அன்பிரிடிக்டபிளா மாறிட்டு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமா. அதுல இந்தியாவோட ரெசிலியன்ஸ் எப்படி பில்ட் ஆகுதுங்கிறது தான் நம்ம கோர் தீம். இது வெறும் போரடிக்கிற நியூஸ் கிடையாது, இது நம்ம ஃபியூச்சர். சத்தியமா சொல்றேன். யூ ஆர் இன் ஃபார் அ ட்ரீட் டுடே. ஒரு மார்னிங் எஃப்எம் ரேடியோ ஷோ கேட்குற அந்த வைபோட, ஆனா ஒரு சீரியஸான இன்டெலெக்சுவல் கண்டென்ட்டை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டிப்பா, லெட்ஸ் டைவ் ரைட் இன். ஸோ இந்த டீப் டைவ்ல குளோபல் ட்ரேட், ஒரு தட்டுப்பாடு, எலக்ட்ரிசிட்டி மார்க்கெட், அப்புறம் ரயில்வேஸ், அதுக்கப்புறம் போஸ்ட் எல்டபிள்யூஇ இந்தியா அண்ட் இ ஸ்போர்ட்ஸ், இப்படி 6 முக்கியமான விஷயங்களை ரொம்ப சிம்பிளா பார்க்க போறோம். நிறைய டாபிக்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த குளோபல் செஸ் கேம்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ரீசெண்டா இந்தியா யுஎன் அண்ட் யுஎஸ் கூட பெரிய ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஆமா, ஒரு பெரிய மூவ் அது. மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ்னு கூட சொல்லலாம். ஆனா வை நவ்? இப்போ ஏன் திடீர்னு? அந்த பழைய ஃப்ரெண்ட்லி ரூல் புக்லாம் என்னாச்சு? அந்த பழைய ரூல் புக் அஃபிஷியலா கிழிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும். பல தசாப்தங்களா நமக்கு ரூல்ஸ் பேஸ்டு குளோபலைசேஷன் ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. ஓகே, அதாவது அந்த கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் பேஸ் பண்ணி பண்றது தானே? எக்ஸாக்ட்லி. இந்தியாவோட ஃபார்மா இண்டஸ்ட்ரி வளர்ந்ததாகட்டும், இல்ல சவுத் கொரியாவோட டெக் ரைஸ் ஆகட்டும், இது எல்லாமே அந்த ஓப்பன் மார்க்கெட்ஸ்னால வந்தது தான். புரிஞ்சுது. ஆனா இப்போ அந்த மார்க்கெட் லாஜிக்கே போயிடுச்சு. பாலிடிக்ஸ் அண்ட் ஜியோ பாலிடிக்ஸ் தான் ட்ரேடை டிசைட் பண்ணுது. வெயிட், சோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா நாடுகள் அவங்களோட எக்கானமியே ஒரு ஆயுதமா யூஸ் பண்றாங்களா? ஆமா, இதுக்கு பேர் தான் வெப்பனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் இன்டர்டிபெண்டன்ஸ். ஆஹா, அப்போ நம்ம நம்பி இருக்கிறதையே நமக்கு எதிரா திருப்புறாங்களா? கரெக்ட். முன்னாடி உனக்கு தேவையான பொருளை நாங்க தருவோம், எங்களுக்கு தேவையானது நீங்க தருவீங்கன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. ஆனா இப்போ நான் இந்த பொருளை தரலன்னா உன் எக்கனாமி ஸ்தம்பிச்சுடுங்கிற நிலைமை வந்துருச்சு. நிஜமாவா? ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ சீனாவை எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு ஜியோ பொலிட்டிக்கல் பிரச்சனை வரும்போது ஆக்டிவ் ஃபார்மசியூட்டிக்கல் இன்கிரிடியன்ஸ், அதாவது ஏபிஐ எக்ஸ்போர்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. ஓ, இந்தியாவோட ஃபார்மா செக்டாருக்கு அந்த ஏபிஐ எவ்வளவு முக்கியம்னு நமக்கு தெரியுமே. ஆமா, அதே மாதிரி யுஎஸ் கூட பாலிசி முடிவுகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண டாரிஃப்ஸ் போடுறாங்க. சோ பொருளாதார உறவுகள் இப்போ ஒரு பொலிட்டிக்கல் லெவரேஜா மாறிடுச்சு. ஓகே, ஆனா இந்தியா இப்பவுமே ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டானமி மெயின்டைன் பண்ணும்ல, அதாவது யாரு பக்கமும் சாயாம நியூட்ரலா இருக்கிற ஸ்ட்ராட்டஜி. அது இப்போ ஒர்க் ஆகாது. அந்த நியூட்ரல் ஸ்பேஸ் ரொம்ப ஃபாஸ்டா குறைஞ்சிட்டு வருது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா முன்னாடி ரஷ்யா ஒரு கவுண்டர் வெயிட்டா இருந்தாங்க. ஆனா இப்ப குளோபல் சாங்ஷன்ஸ் அப்புறம் அவங்க சீனா மேல டிபெண்ட் ஆகி இருக்கிறதால இந்தியாவோட பாலிசி ஸ்பேஸ் நேரவாகிடுச்சு. ஓ, ஐ சி. அப்போ யுஎஸ் இல்ல சீனா மேல நம்ம சப்ளை செயின்ஸை டோட்டலா டிபெண்ட் பண்ணியிருக்கிறது பெரிய ரிஸ்க். ரொம்ப பெரிய ரிஸ்க். இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் செக்டோரல் ப்ளூரிலேட்டரலிசம். செக்டோரல் ப்ளூரிலேட்டரலிசம், இது கேட்க ஏதோ பெரிய ஃபேன்சியான டேர்ம் மாதிரி இருக்கே. இது ஒரு எக்ஸ்க்ளூசிவான குரூப் ஃபார்ம் பண்றது தானே? அப்படி சொல்ல முடியாது. குரூப்ஸ் ஐடியாலஜியை பேஸ் பண்ணி மத்தவங்கள ஒதுக்கும். ஆனா இது ஃபங்க்ஷனல் கோஆபரேஷன். அதாவது குறிப்பிட்ட செக்டார்ல மட்டும் டீல் வச்சுக்கிறது. எக்ஸாக்ட்லி. பெரிய பெரிய அலையன்ஸை தேடி போகாம குறிப்பிட்ட செக்டார்ல மட்டும் மிடில் பவர்ஸ் கூட கூட்டணி வைக்கிறது. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் 1951 உருவான யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டி. எனக்கு யூரோப்பியன் யூனியன் தெரியும். இதென்ன கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டி? யூரோப்பியன் யூனியன் உருவாகிறதுக்கு முன்னாடி 6 நாடுகள் சேர்ந்து நிலக்கரி மற்றும் இரும்பு துறையில மட்டும் கோஆபரேட் பண்ணாங்க. ஏன்னா போர் முடிஞ்ச பிறகு அதுதான் ரொம்ப தேவையா இருந்துச்சு. ஓஹோ. ஆமா, ஒரு குறிப்பிட்ட கிரிட்டிக்கல் செக்டார்ல அவங்க ட்ரஸ்ட் பில்ட் பண்ணாங்க. அதுதான் லேட்டரான் என்டையர் யூரோப்பியன் யூனியனா எவால்வ் ஆச்சு. செம. சோ இந்தியா கூட இப்ப நம்ம யூபிஐ அப்புறம் டிஜிலாக்கர் மாதிரி டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சு புது கூட்டணி உருவாக்கலாம். ஆமா, ஏஐல யுஎஸ் அப்புறம் சைனா தான் பெரிய ஆளுங்க. ஆனா பிரான்ஸ், ஜப்பான், யுஏஇ மாதிரி மிடில் பவர்ஸ் கூட நம்ம ஏஐ என்ஜினியரிங் ஸ்கில்ஸை கம்பைன் பண்ணலாம். அப்போ ரூல் செட் பண்றதுல நாமும் ஒரு முக்கியமான ஆளா இருப்போம். எக்ஸாக்ட்லி. கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாமும் ரூல்ஸை டிஃபைன் பண்ணுவோம்.
எனக்கு இப்போ அந்த குளோபல் பிக்சர் ரொம்ப கிளியரா புரியுது. ஆனா இந்த உலகளாவிய செஸ் கேம் எப்படி நம்ம ஊரு விவசாயிகளை நேரடியா பாதிக்குதுன்னு பாப்போம். இது உரத்தட்டுப்பாடு பத்தின நியூஸ். ஆமா, ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை இது. யுஎஸ், இஸ்ரேல், ஈரான் போர், அப்புறம் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் இஷ்யூலாம் எப்படி நம்ம அக்ரிகல்ச்சரை ஷேக் பண்ணிருக்குன்னு பார்த்தா பயமா இருக்கு. அதுதான் நான் முன்னாடி சொன்ன அந்த வெப்பனைஸ்ட் இன்டர்டிபெண்டன்ஸ்க்கு ஒரு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள். ஓகே. ஜியோபொலிட்டிக்கல் சண்டைகள் எப்படி எசென்ஷியல் பொருட்களோட சப்ளைய துண்டிக்குதுங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. யூரியாவோட பிரைஸ் பாத்தீங்கன்னா பிப்ரவரியில ஒரு டன்னுக்கு $512 இருந்துச்சு. ஓகே. ஆனா இப்போ குளோபல் டெண்டர்ல 935 இருந்து $959 வரைக்கும் டபுள் ஆயிடுச்சு. வாட்? டபுள் ஆயிடுச்சா? வரப்போற காரிஃப் சீசனுக்கு நமக்கு 19.4 மில்லியன் டன் யூரியா தேவை. ஆனா நம்ம கிட்ட இப்போ வெறும் 5.5 மில்லியன் டன் தான் ஸ்டாக் இருக்கு. ஆமா, அது ரொம்ப பெரிய கேப். ஆனா எனக்கு இங்க ஒரு டவுட். யூரியாக்கும் மிடில் ஈஸ்ட் போருக்கும் என்ன டைரக்ட் கனெக்ஷன்? உரம் ஃபேக்டரியில தானே பண்றாங்க. அந்த ஹிடன் கனெக்ஷன் என்னன்னா எல்என்ஜி, அதாவது லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ். யூரியா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு மெயின் ரா மெட்டீரியல் அமோனியா. ஓகே, அமோனியாக்கு நேச்சுரல் கேஸ் தேவை. கரெக்ட். கல்ஃப் நாடுகள்ல இருந்து தான் நமக்கு 60% எல்என்ஜி வருது. சோ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல இருக்கிற டென்ஷன்னால எல்என்ஜி கப்பல்கள் வர முடியல. ஆஹா, அப்போ கேஸ் சப்ளை கட்டான உடனே நம்ம டொமெஸ்டிக் யூரியா ப்ரொடக்ஷனும் அடி வாங்குது. எக்ஸாக்ட்லி. மாசத்துக்கு 2.5 மில்லியன் டன் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஆனா இப்போ அது வெறும் 1.5 மில்லியன் டன்னா குறைஞ்சிருச்சு. இப்போ அந்த செயின் ரியாக்ஷன் டோட்டலா புரியுது. நேச்சுரல் கேஸ் இல்லனா அமோனியா இல்ல, அமோனியா இல்லனா யூரியா இல்ல. இது ரொம்ப அலார்மிங்கான விஷயம். ஆமா, ரொம்பவே சீரியஸ். ஆனா இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? நம்ம சோர்சஸ்ல டிஎஸ்பி, எம்ஏபிஎஸ், எஸ்எஸ்பின்னு ஏதேதோ மாற்று உரங்கள் பத்தி போட்டிருக்காங்களே, இதெல்லாம் கேட்டா கெமிஸ்ட்ரி லேப் ஞாபகம் தான் வருது. வெல், அதை டீகோட் பண்ணிடலாம். டிஎஸ்பினா ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட், எம்ஏபினா மோனோ அமோனியம் பாஸ்பேட். இதெல்லாமே பாஸ்பரஸ் ரிச் ஃபர்டிலைசர்ஸ். ஓகே, யூரியால நைட்ரோஜன் அதிகம். ஆனா இந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் மண்ணுக்கு தேவையான மத்த நியூட்ரியன்ஸை கொடுக்கும். ஆமா, அதனால தான் கவர்மெண்ட் இப்போ இந்த மாற்று உரங்களை யூஸ் பண்ண ப்ரோமோட் பண்றாங்க. ரைட். அப்புறம் பயோஸ்டிமுலன்ஸ்னு ஒன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இங்க தான் எனக்கு ஒரு புஷ்பேக் கொடுக்க தோணுது. சொல்லுங்க. இந்த பயோஸ்டிமுலன்ஸ்ங்கிறது என்ன? நம்ம ஜிம்முக்கு போறப்போ குடிக்கிற புரோட்டீன் சப்ளிமெண்ட் மாதிரியா? இது எப்படி மண்ணுக்கு வேலை செய்யும்? அந்த ஜிம் அனாலஜி சூப்பர். புரோட்டீன் சப்ளிமெண்ட் நம்ம பாடியோட எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி தான் பயோஸ்டிமுலன்ஸ் செடியோட ரூட் சிஸ்டமை சூப்பர் சார்ஜ் பண்ணும். ஓ, செடிக்கு டைரக்டா சாப்பாடு போடாதா? இல்ல, மண்ணுல மைக்ரோப்ஸ், அதாவது நுண்ணுயிரிகள், அப்புறம் சீவிட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஆட் பண்ணும்போது ஏற்கனவே மண்ணுல லாக் ஆயிருக்கிற நியூட்ரியன்ஸை செடி ஈஸியா எடுத்துக்கிற மாதிரி இது மாத்தும். ஓ வாவ், புரியுது. அப்போ மண்ணுக்குள்ள இருக்கிற உணவையே செடிகள் நல்லா உறிஞ்சிக்க இந்த நுண்ணுயிர்கள் ஹெல்ப் பண்ணும். சோ நம்ம எக்ஸ்ட்ரா உரம் போட தேவையில்லை. ஸ்பாட் ஆன். உதாரணத்துக்கு பாஸ்பேட் சொல்யூபிளைசிங் பாக்டீரியான்னு ஒன்னு இருக்கு. அது மண்ணுல பிளாக் ஆகி இருக்கிற ஹார்ட் பாஸ்பரஸை செடிகள் யூஸ் பண்ற லிக்விட் ஃபார்முக்கு மாத்தும். இது ரொம்ப ஸ்மார்ட். அதோட இந்த ஃபோர்ட்டிஃபைட் ஃபர்டிலைசர்ஸ். ஆமா, நார்மல் யூரியா கூட ஜிங்க், அயர்னு, போரான் மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ஸை கோட் பண்ணி யூஸ் பண்ணா கம்மி யூரியாலேயே ஈல்ட் அதிகமாகும். சோ இந்த கிரைசிஸை யூஸ் பண்ணி கெமிக்கல் உரங்கள் மேல இருக்கிற டிபெண்டன்ஸை நாம குறைச்சிக்கலாம். இது விவசாயத்தை சஸ்டைனபிளா மாத்த ஒரு பெரிய சான்ஸ். எக்ஸாக்ட்லி. அடுத்து நம்ம பார்க்க போற மேட்டர் எலக்ட்ரிசிட்டி. விவசாயிகளுக்கு உரம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு நாட்டுக்கு கரண்ட் முக்கியம். ஆமா, இப்போ சிஇஆர்சி, அதாவது சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன், மார்க்கெட் கப்ளிங்னு ஒரு புதிய சிஸ்டத்தை கொண்டு வராங்க. மார்க்கெட் கப்ளிங் இந்தியால எலக்ட்ரிசிட்டி மார்க்கெட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? இப்போ மோஸ்ட்லி கரண்ட் லாங் டேர்ம் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ஸ் மூலமா டிஸ்காம்ஸ்க்கு வருது. ஆனா டெய்லி டிமாண்ட் மாறும்போது அந்த ஷார்ட் டேர்ம் தேவையை மேனேஜ் பண்ண பவர் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்றாங்க. ஓகே, லைக் ஐஎக்ஸ், பிஏஎக்ஸ், ஐஎல்னே பல எக்ஸ்சேஞ்ச் இருக்குல்ல, அதுதானா? ஆமா, அதுல ஐஎக்ஸ் கிட்ட தான் 90% டே அஹெட் மார்க்கெட் ஷேர் இருக்கு. பிரச்சனை என்னன்னா ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்ச்லயும் ஒவ்வொரு விலை இருக்கு. ஒரே நாட்டுல கரண்ட்டுக்கு 2-3 விலையா? ஆமா, அது ரொம்ப எக்கனாமிக்கலி இன்எஃபிஷியன்ட். அதனால தான் மார்க்கெட் கப்ளிங் கொண்டு வராங்க. கவனிங்க கைஸ், இது எப்படி இருக்குன்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோன்னு ஒவ்வொரு ஆப்லயும் ஒவ்வொரு விலை இல்லாம எல்லாத்துக்கும் ஒரே ஃபிக்ஸ்ட் ரேட் கொண்டு வர மாதிரி இருக்கு. ரொம்ப சரியான அனாலஜி. இப்போ பவர் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் ஜஸ்ட் ஆர்டர் எடுக்கிற பிளாட்ஃபார்ம் ஆகிடுவாங்க. விலையை அவங்க முடிவு பண்ண மாட்டாங்க. ஓ,
அப்ப யாரு முடிவு பண்ணுவா? கிரிட் இந்தியா ஒரு மார்க்கெட் கப்ளிங் ஆபரேட்டரா செயல்படும். அவங்களோட அல்காரிதம் தான் எல்லா எக்ஸ்சேஞ்சில இருந்தும் பிட்ஸையும் ஒன்னா சேர்த்து ஒரு யூனிஃபார்ம் மார்க்கெட் கிளியரிங் பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணும். வாவ், ஒரே விலை. ஆனா எனக்கு இங்க ஒரு பிராக்டிக்கல் டவுட் வருது. கேளுங்க. கிரிட் இந்தியா கிட்ட இந்தியாவோட மொத்த பவர் கிரிட்டுக்கும் ரியல் டைம்ல அல்காரிதம் பிரைசிங் பண்ற அளவுக்கு டெக்னாலஜி இருக்கா? ஐஇஎக்ஸ் இத அப்போஸ் பண்றாங்களே, ஏன்னா அவங்க மோனோபோலி போயிடும்னு. அது ஒரு வேலிட் புஷ்பேக். இவ்வளோ பெரிய கிரிட்டுக்கு ரியல் டைம் அல்காரிதம் இம்ப்ளிமெண்ட் பண்றது சாதாரண விஷயம் இல்ல. கண்டிப்பா லேட்டன்சி இஷ்யூஸ் வரும், ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும். ஓகே. ஆனா கிரிட் இந்தியா பல வருஷமா நேஷனல் கிரிட்டோட ஃப்ரீக்வன்சி அப்புறம் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்றாங்க. டெக் வைஸா அவங்க அப்கிரேட் ஆகிட்டு தான் இருக்காங்க. விலையில வெளிப்படைத்தன்மை வரணும்னா இது ஒரு தேவையான ஸ்டெப். சூப்பர். இப்போ பவர் கிரிட்டுகளை இணைத்த பிறகு நாட்டை இணைக்கும் பிசிக்கல் நெட்வொர்க்கான ரயில்வேஸ் பத்தி பேசலாம். கண்டிப்பா. 1,37,000 கிலோமீட்டர் ட்ராக் இருக்கு நம்ம கிட்ட. ஆமா, 2014 இருந்து சுமார் 55,000 கிலோமீட்டர் ட்ராக்குகள் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. ட்ராக் மாடர்னைசேஷன்ல இப்ப சும்மா ஃபோக்கஸ் பண்றாங்க. நீங்க எவ்வளவு பெரிய வந்தே பாரத ட்ரெயின் கொண்டு வந்தாலும் ட்ராக் வீக்கா இருந்தா ஒன்னும் பண்ண முடியாது. அது உண்மைதான். அதனால இப்போ 60 கிலோ ஹெவி ரெயில்ஸ் போடுறாங்க. அதோட ஜாயிண்ட்ஸ் குறைக்க 260 மீட்டர் நீளமான ரயில் பேனல்ஸ் யூஸ் பண்றாங்க. இதனால ஃப்ரிக்ஷன் குறைஞ்சு டிராவல் ஸ்மூத் ஆகுது. ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, ரயில்கள் 24x7 ஓடிட்டே இருக்கு. அப்புறம் எப்படி ட்ராக்குல ரிப்பேர் பண்றாங்க? மெயின்டெனன்ஸ் விண்டோ ரொம்ப சின்னதா இருக்குமே. அதுதான் ரயில்வே இன்ஜினியர்ஸ்க்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச். அதுக்கு ஒரே சொல்யூஷன் மெக்கானிசேஷன், அதாவது யந்திரமயமாக்கல். ஓ, மிஷின்ஸ் வச்சு பண்றாங்களா? முன்னாடி எல்லாம் மேனுவலா ஆட்கள் தான் ட்ராக் ரிப்பேர் பண்ணாங்க. 2014ல 748 மிஷின்ஸ் தான் இருந்துச்சு. ஆனா இப்போ 1785 ட்ராக் மிஷின்ஸ் இருக்கு. டேம்பிங், பலாஸ்ட் கிளீனிங் எல்லாம் அந்த பெரிய மிஷின்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா பண்ணிடும். வெயிட், பலாஸ்ட் கிளீனிங்னா அந்த ட்ராக்ஸ் மேல போட்டிருக்கிற ஜல்லி கற்களை கிளீன் பண்றதா? அது எதுக்கு? அந்த கற்கள் தான் ட்ரெயினோட வெயிட் அப்புறம் வைப்ரேஷனை அப்சர்வ் பண்ணும். நாளடைவுல அதுல மண்ணு சேர்ந்து ஹார்ட் ஆகி எலாஸ்டிசிட்டி போயிடும். ஆஹா, அப்ப தண்ணி தேங்கி நிக்குமே. எக்ஸாக்ட்லி. அதனால மிஷின்ஸ் வச்சு அந்த கற்களை ஃபாஸ்டா எடுத்து ஃபில்டர் பண்ணி மண்ணை ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப போடுவாங்க. மேனுவலா பண்ணா ரொம்ப வருஷம் ஆகும். செம. இன்னொன்னு, நம்ம சோர்சஸ்ல அல்ட்ராசானிக் ஃபிளேர் டிடெக்ஷன், அதாவது யூஎஸ்எஃப்டின்னு ஒரு டெக்னாலஜி பத்தி படிச்சேன். கண்ணுக்கு தெரியாத விரிசல்களை அல்ட்ராசவுண்ட் வச்சு கண்டுபிடிக்கிறாங்களா? இது எப்படி சாலிட் ஸ்டீல் மேல ஒர்க் ஆகும்? மெடிக்கல் ஃபீல்டுல அல்ட்ராசவுண்ட் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே பிரின்சிபிள் தான். சாலிட் ஸ்டீல் ரெயில்ஸ்குள்ள ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வேவ்ஸ் அனுப்புவாங்க. ஓகே. உள்ள மைக்ரோ விரிசல் இருந்தா என்ன ஆகும்? விரலால் இருந்தா அந்த சவுண்ட் வேவ் ரிஃப்ளெக்ட் ஆகி வரும் பேட்டர்ன் மாறிடும். இத வச்சு 36.2 லட்சம் கிலோமீட்டருக்கு மேல டெஸ்ட் பண்ணிருக்காங்க. வாவ், இதனால ட்ராக் ஃபெயிலியர்ஸ் எவ்ளோ குறைஞ்சிருக்கு? ரெயில் அண்ட் வெல்ட் ஃபெயிலியர்ஸ் 90% குறைஞ்சிடுச்சு. விபத்துகள் ஒரு வருஷத்துக்கு 135லேருந்து வெறும் 16 குறைஞ்சிருக்கு. மைண்ட் ப்ளோயிங். விரிசல் பெருசாகி உடையறதுக்கு முன்னாடியே அதை ப்ரெடிக்ட் பண்ணிடுறாங்க. ஆமா, ரியாக்டிவ் மெயின்டெனன்ஸ்ல இருந்து பிரிவென்டிவ் சேஃப்டிக்கு மாறிட்டோம். அதனால தான் வந்தே பாரத் மாதிரி ட்ரெயின்ஸ் 130 கிலோமீட்டர் ஸ்பீட்ல சேஃபா போக முடியுது. ட்ராக்ஸ்ல நடக்கிற டெக் இன்டகிரேஷன் கேட்கவே சூப்பரா இருக்கு. ட்ராக்ஸ் நாட்டை பிசிக்கலா இணைப்பது போல ஒதுக்கப்பட்ட பகுதிகளை சமூகத்தோடு இணைக்கும் விஷயத்த பாப்போம். இந்தியாஸ் போஸ்ட் LWE ஃபியூச்சர். அதாவது லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம், மாவோயிஸ்ட் தீவிரவாதம். இது மாடர்ன் இந்தியால நடந்த ஒரு மிகப்பெரிய டிரான்சிஷன். 2009ல இதுதான் நம்ம நாட்டோட மிகப்பெரிய த்ரெட்டா இருந்துச்சுல்ல? ஆமா, சென்ட்ரல் இந்தியால பஸ்தார், சிம்டேக்கா மாதிரி இடங்கள் எல்லாம் கவர்னன்ஸ் டோட்டலா இல்லாம இருந்துச்சு. வன்முறை, பயம் மட்டும்தான். ஆனா இன்னைக்கு 2026ல ஹோம் மினிஸ்டர் அது ஒரு முடிவுக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது கேட்க ரொம்ப பெருமையா இருக்கு. கண்டிப்பா. சலீமா டேட்டே அப்புறம் மம்தா ஹன்ஸ்டா மாதிரி ஆட்கள் அந்த ஒதுக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து இந்தியாவை ஸ்போர்ட்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஆனா இங்க எனக்கு ஒரு அனாலஜி சொல்லணும்னு தோணுது. ஒரு ஏரியாவுல சத்தம் இல்லாம அமைதியா ஆக்குனதுனால மட்டும் பிரச்சனை சால்வ் ஆகாது. டிவியை மியூட் பண்றதுக்கும் சேனலை மாத்தி டெவலப்மெண்ட்டுக்கு போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? வெறும் போலீஸ் வச்சு அவங்க ட்ரஸ்ட்டை நம்ம வின் பண்ண முடியுமா? ரொம்ப பியூட்டிஃபுல்லா கேட்டீங்க. டிவியை மியூட் பண்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். ஆனா டெவலப்மெண்ட்ங்கிற சேனலுக்கு மாத்துறது தான் உண்மையான சேலஞ்ச். கரெக்ட். செக்யூரிட்டி ஃபோர்சஸ் வன்முறையை நிறுத்தலாம், ஆனா துப்பாக்கியை வச்சு மக்களோட நம்பிக்கையை சம்பாதிக்க முடியாது. அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் போய் சேரணும். அதுக்கு தான் எக்ஸ்பர்ட்ஸ் AIEE ஃப்ரேம்வொர்க்கை கொண்டு வந்திருக்காங்க.
அக்கவுண்டபிலிட்டி, இன்னோவேஷன், எவிடன்ஸ், ஈக்விட்டி, எம்பதி அண்ட் எஃபிஷியன்சி. கேட்க நல்லா இருக்கு, ஆனா பிராக்டிக்கலா எம்பதி அண்ட் எவிடன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்? இது எல்லாமே மாத்தும். எவிடன்ஸ் பேஸ்டு பாலிசினா வெறும் டாப் டவுன் ஆர்டர்ஸ் இல்லாம அந்த ட்ரைபல் ஏரியாஸ்ல உண்மையாவே என்ன தேவைன்னு டேட்டா எடுத்து வேலை செய்யறது. ஓகே, அப்போ எம்பதி. எம்பதி அண்ட் ஈக்விட்டினா ஆதிவாசி மக்களை வெறும் பயனாளிகளா பார்க்காம அவங்கள ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸோட ரைட்ஸ் பேரிங் ஸ்டேக் ஹோல்டர்ஸா மதிக்கிறது, அக்ரோ ஃபாரஸ்ட்ரி லோக்கல் என்டர்பிரைசஸை டெவலப் பண்ணி அவங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்கறது. சூப்பர். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது வெறும் ரோடு போடுறது மட்டும் இல்ல, ஸ்கூல்ஸ், ஹெல்த் சென்டர்ஸ்னு எல்லாமே பில்ட் பண்றது. ஆமா, இளைஞர்களுக்கு ஸ்போர்ட்ஸ்லயும் வேலைவாய்ப்புலயும் வாய்ப்புகள் கொடுக்கும்போது அவங்க ஆஸ்பிரேஷன்ஸ் கரெக்டான வழியில போகும். கையில துப்பாக்கி எடுக்க வேண்டிய அவசியமே வராது. வாவ், எக்ஸ்ட்ரீமிசமோட ரெட் சன்லேருந்து இப்போ ஒரு நியூ டான்க்கு மாறிட்டோம். எக்ஸாக்ட்லி. பீஸுங்கிறது வெறும் வன்முறை இல்லாத நிலைமை கிடையாது, அது ட்ரஸ்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற நிலைமை. ட்ரஸ்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. யூத் பத்தி பேசும்போது இன்றைய யூத் மத்தியில செம்ம ட்ரெண்டிங்ல இருக்கிற ஸ்போர்ட்ஸ் பத்தி பேசியே ஆகணும். ஆமா, இது இப்போ சும்மா டைம் பாஸ் இல்ல. இந்தியாவுல இது ஒரு $1 பில்லியன் இண்டஸ்ட்ரி. கண்டிப்பா. இத ரெகுலேட் பண்ண கவர்மெண்ட் இப்போ ப்ரொமோஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேமிங் ஆக்ட் 2025 கொண்டு வந்திருக்காங்க. அதோட ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது OGAIன்னு 6 பேர் கொண்ட ஒரு கமிட்டியும் உருவாக்கியிருக்காங்க. இங்கதான் எனக்கு ஒரு ஸ்ட்ராங் புஷ்பேக் இருக்கு. ஒரு பக்கம் இது ஸ்கில் பேஸ்டு ஸ்போர்ட்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் இது அடிக்ஷன்னு பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க. ஆமா, அது ஒரு பெரிய டிபேட். கவர்மெண்ட் எப்படி இத லைட் டச்சா ஹேண்டில் பண்றாங்க? வெறும் 6 பேரை வச்சுட்டு மில்லியன் கணக்கான டிரான்சாக்ஷன்ஸை எப்படி மானிட்டர் பண்ண முடியும்? இது பிராக்டிகலா சாத்தியமா? ரொம்ப ஷார்ப்பான கேள்வி. 6 பேரை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் மானிட்டர் பண்ண முடியாதுதான். இங்க லைட் டச்சுங்கிறது என்னன்னா, அவங்க பிளேயர்ஸ் ரெகுலேட் பண்ணல, பிளாட்ஃபார்ம்ஸை தான் ரெகுலேட் பண்றாங்க. ஓ, பிளாட்ஃபார்ம்ஸை கண்ட்ரோல் பண்றாங்களா? ஆமா, ஸ்போர்ட்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் கண்டிப்பா OGAல மேண்டேட்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஆனா பணம் எப்படி பாதுகாப்பா இருக்கும்? அதுக்கு தான் பேங்க்ஸை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அந்த கேமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் லீகலா பெர்மிட் வாங்கியிருக்காங்களான்னு வெரிஃபை பண்ண பிறகுதான் பேங்க்ஸ் பணப்பரிவர்த்தனைகளை அனுமதிக்கணும். ஆஹா, அப்போ ஃபாலோ த மணி. பேங்க்ஸ பொறுப்பெடுத்துக்க வைக்கிறது ரொம்ப ஸ்மார்ட்டான மூவ். கண்டிப்பா. இல்லீகல் பெட்டிங் சைட்ஸ்க்கு பணம் போகாம இதை தடுக்கும். மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் கீழே இது ஒரு லெஜிட்டிமேட் ஸ்போர்ட்டா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்டல் கிளியர். சோ இது $1 பில்லியன் இண்டஸ்ட்ரியை முடக்காம சேஃபான ஒரு என்வாயர்மெண்ட்டை யூத்க்கு கொடுக்குது. ஆமா, அவங்க அடிக்ஷன்ஸ்ல மாட்டிப்பாம ஒரு சஸ்டெய்னபிள் growthக்கு இது வழிவகுக்குது. பசிஸ் டைம் போனதே தெரியல பாத்தீங்களா? இந்த இன்கிரெடிபிள் டீப் டைவ முடிக்கிற டைம் வந்தாச்சு. ஆமா, இன்னைக்கு பார்த்த 6 விஷயங்களுமே இந்தியாவோட ஃபியூச்சரை எப்படி மாத்துதுன்னு ரொம்ப கிளியரா பார்த்தோம். உலகளாவிய வர்த்தக செஸ் கேம்ல இந்தியா எப்படி செக்டோரல் ப்ளூரிலேட்டரலிசம் மூலமா ஸ்மார்ட்டா மூவ் பண்றாங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் உரத்தட்டுப்பாட்டை சமாளிக்க பயோஸ்டிமுலன்ஸ் மாதிரி இனோவேஷன்ஸ். அப்புறம் எலக்ட்ரிசிட்டில மார்க்கெட் கப்ளிங் மூலமா ஒரே வேலை. ரயில்வேஸ்ல அல்ட்ராசவுண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி சேஃபான ட்ராக்ஸ். அதே மாதிரி மாவோயிஸ்ட் பிரச்சனை முடிஞ்ச பிறகு மக்களுக்கான டெவலப்மெண்ட். அண்ட் ஃபைனலா நம்ம யூத்கான ட்ரெண்டிங்கான ஸ்போர்ட்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே எப்படி ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா? எக்ஸாக்ட்லி. இதுதான் நியூ இந்தியால நடக்கிற ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சூப்பர். கைஸ், கடைசியா உங்களுக்கு சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு பக்கம் விவசாயம், ரயில்வே மாதிரி பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு ஸ்டெடி ஸ்பீட்ல வளர்ந்துட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் ஸ்போர்ட்ஸ், AI மாதிரி டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப ஃபாஸ்டா, லைக் ஸ்பீட் ஆஃப் லைட்ல வளர்ந்துட்டு இருக்கு. இந்த ஸ்பீட் டிஃபரன்ஸ் நம்ம சமுதாயத்தை எதிர்காலத்துல எப்படி மாத்தி அமைக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. பை buddies, keep exploring.